ஐயோ அப்பா எனக்கு வயிறு வலிக்குதுப்பா. நான் நீ காலேஜ் போகலப்பா, என்னை விட்டுடுப்பா. அப்படியாப்பா? பரவாயில்லப்பா, இந்த மாத்திரையை கொஞ்சம் போட்டுட்டு காலேஜுக்கு போயிருப்பா. நானும் டாக்டர் தான்ப்பா. டேய் தம்பி, நீ காலேஜ் போனியாப்பா? போனோம்ப்பா. உங்களை மாதிரியே ஒரு ப்ரொஃபஸர் சூப்பராக கிளாஸ் எடுத்தாரு. நிறைய கேள்விக்கு ஆன்சர் பண்ண தெரியுமா? இந்த ஒரு நிமிஷம். ஹலோ சொல்றா மாமி. இன்னைக்கு உங்க அப்பா கிளாஸ்ல உனக்கு பதிலா அட்டெண்டன்ஸ் போட்டேன். உங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டான் மாமி. எப்படியோ தப்பிச்சிரு. அந்த ப்ரொஃபஸர் உங்க அப்பா மாதிரி இல்லப்பா, உங்க அப்பாவே. மை டியர் சன், உன் படிப்புக்கு 1.5 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அதை நீ எப்படி சம்பாதிக்க போற? ஃபாதர், வெளியில் இருக்கிற ஒரு பேங்க்கு, அதில் கொள்ளையடிக்க போகிற ஃபாதர். அப்படி தான் ஏர்ன் பண்ண போகிறேன். வாட்? புரியல. பின்ன என்ன ஃபாதர், என்ஐடியில் டாப் ரேங்க் கிடச்சிது. அப்பயே போகலான்னு தலையால் அடித்தேன். நீ எங்கே கேட்ட? மம்மி டாக்டர், டேடி டாக்டர், கிராண்ட் ஃபாதர் டாக்டர், கிராண்ட் மம்மி டாக்டர், ஓ ஒய்ஃப் அதாவது ஏன் மம்மி அவங்களுக்கு டாக்டர் அப்படின்றதுக்காக என்னையும் 1.5 கோடி கட்டி டாக்டர் சேர்த்து விட்டேன். இப்போ சம்பாதிச்சேன். எப்படி சம்பாதிக்கிறது? வெளியே போனால் 50,000 கொடுக்குறான். சம்பாதிக்கலாம் முடியாது ஃபாதர். காசு மேல காசு வந்த கொட்டுற நேரம் இது. என்னப்பா தம்பி, உன் பேக் ஃபுல்லா மாத்திரையா இருக்கு? ஒரு மருத்துவனின் பேக்கில் மாத்திரைகள் இருக்கத்தானே செய்யும். ஆமா, நீ என்னப்பா பிரெக்னன்சி நிறுத்துறதுக்கு மாத்திரை வச்சிருக்க? அது ஏன் ஆளுதுப்பா? எது? அது என் பேஷண்ட்டுப்பா. இதென்ன பிரெக்னன்சி கிட்டு? அதுவும் பேஷண்ட் தான்ப்பா. பாசிட்டிவ்னு இருக்கு. பாசிட்டிவ் பேஷண்ட்ப்பா. ஓ, நீங்க பேஷண்டோட ரிப்போர்ட்டை கையில் எடுத்துட்டு வர அளவுக்கு நல்ல டாக்டரா? செத்த காமெடியா இருக்கு. 1.5 கோடி ரூபா சம்பாரிச்சது. என்ன பண்ண மாட்டோம்.